அந்தகன் படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். இட் இஸ் வெரி அன்யூஷுவல் சப்ஜெக்ட் அண்ட் வெரி அன்யூஷுவல் கேரக்டர்ஸ். எனக்கு இந்த படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆனப்பவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் இது தமிழில் எப்படி பண்ண போகிறாங்க, ஏதாவது மாற்ற போகிறாங்களா அப்படின்ட்டு. பட் அண்ட் தேர்ஸ் ஆல்வேஸ் கம்பேரிசன். எப்பவுமே வந்து ஒரு படத்தை வந்து இன்னொரு லாங்குவேஜில் பண்ணும்போது நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்கும். பட் தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் அண்ட் சிம்ரன் எல்லா கேரக்டர்ஸுமே எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. சமுத்திரகனி சார் ஆகட்டும், கேஎஸ் ரவிக்குமார் சார் ஆகட்டும், அண்ட் வனிதா, எவ்ரி கேரக்டர், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து அவங்களுடைய முத்திரையை பதிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் அ வெரி வெல் டன் மூவி அண்ட் எவ்ரிபடி ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் பிரசாந்த். ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து ஒரு 30 இயர்ஸ் 32 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் பார்க்குறேன். வந்து செம்பருத்தி எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க முதல்ல. அதுக்கு முதல்ல வந்து கங்க்ராட்ஸ். வந்து அந்த ஸ்கின் டோனில் இருந்து ஆக்ஷன், அந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் உண்மையாக வந்து சொல்லணும்னா ஒரு ரொம்ப நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அழகான ஒரு படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து இவ்வளோ ட்விஸ்ட்டு மோர் தென் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஈக்குவலைஸ் பண்ணி பெரிய அதாவது ஹீரோ மாதிரி இல்லாமல் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் இந்த படத்துல. எல்லாத்தையும் தானே பண்ணுங்கிற இது இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து பெரிய கேரக்டர்ஸ் பண்ணி அதில் வந்து நீ வந்து ஒரு 6-7 கேரக்டருக்குள்ளே வந்து ஒரு கேரக்டராக உள்ள ஒரு நடிச்சிட்டு மொத்த படத்தையும் உன்னோட ஷோல்டர்லேயே நீ சுமந்துக்கிட்டு இருந்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும். அது இப்போ தான் அந்தகன் படம் பார்த்தேன். டைரக்டட் பை மை கிரேட் ஃப்ரெண்ட் தியாகராஜன், ஹீரோ மை லிட்டில் பாய் பிரசாந்த். இந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரீமேக் ஆஃப் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் பண்ணால எடுத்த உடனே அந்த கம்பேரிசன் இதெல்லாம் வரும். பட் டு பி வெரி ஃப்ரேங்க், த்ரூ அவுட் த பிக்சர் எனக்கு எங்கேயுமே அந்த கம்பேரிசன் தோணவே இல்லை. பை இட் செல்ஃப் இது நல்ல படம். எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. வெல் மேட் பிக்சர். கங்க்ராட்ஸ் தியாகு, கங்க்ராட்ஸ் பிரசாந்த் அண்ட் ஆல் த டீம். எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அது திருப்பி வந்து ஏதாவது ஸ்னிப்பெட்ஸு டிவியில் அப்பப்போ காமெடி பிட்ஸ் பார்ப்பேன். பட் இன்னொரு தரம் அந்த படத்தை முழுசாக பார்க்கணும் அப்படின்னு தோன்றது ரொம்ப ரொம்ப ஃபியூ கிளாசிக்ஸுக்கு தான் தோணும். இந்த படத்தை நான் ஏற்கனவே ஹிந்தியில் பார்த்துருக்கேன். இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. அதை விட ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா அந்தாதுன் ஹிந்தியை விட அந்தகன் தமிழில் இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட். ரீமேக் பண்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். எப்பவுமே ஒரிஜினலோட கம்பேர் பண்ணி தான் பேசுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தமிழ் மாதிரி ஹிந்தி எடுக்கல அப்படின்னு பேசுவாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட், டூ ஸ்கேரி. எனக்கு கதை ஃபுல்லா தெரியும், சீன்லாம் தெரியும். அப்போ கூட நான் ஒவ்வொரு தரமும் எனக்கு ஜம்ப் ஸ்டார்ட் ஆச்சு, பயமா இருந்தது. அதுக்கு காரணம் 1-2 இல்லை. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ ஹாவ் டு சே ஸ்டார்ட் வித் பிரசாந்த். ஓ மை காட், பிரசாந்த் வந்து என்ன காயக்குழப்பம் சாப்பிட்றாருன்னு தெரியல. 1999 ஐ டிட் அ மூவி வித் ஹிம். 25 years later அதே இளமை, அதே துள்ளல், அதே மாதிரி இருக்காரு. ஒன்லி டிஃப்ரென்சஸ் அப்போ ஒரு சாக்லேட் ஹீரோ லவர் பாயா இருந்தாரு. இப்போ பார்த்தா ஒரு ஆக்ஷன் பாமா இருக்காரு. இட்ஸ் ஜஸ்ட் இன்க்ரெடிபிள் ஹவு மச் எனர்ஜி ஹஸ் brought to the movie. And I think that he's just Prashant, he carries the movie. Number one, comeback அப்படின்னா இந்த இப்படி இருக்கணும். அது ஒரு என்ன சொல்றது, it was worth the wait. I love Prashant 2.0. It's just too good. Prashant, you're like ஹீரோவா இருந்தீங்க என் கூட, இப்போ சூப்பர் ஹீரோவா இருக்கிறீங்க இதுல. இட்ஸ் ஜஸ்ட் டூ குட். ஃபேண்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம். செகண்ட், டைரக்ஷன். அகேன் ஒரு ரீமேக் படத்தை எடுக்கும் பொழுது அதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இந்த படத்தை பார்த்தா இட்ஸ் லைக் அ டெக்ஸ்ட் புக் லெசன் ஆன் ஹவு டு என்ஹான்ஸ் அ மூவி அண்ட் மேக் இட் 10 times மோர் எஃபெக்டிவ் தென் த ஒரிஜினல். இத ஹிந்தியில டப் பண்ணி போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க தியாகராஜன் சார். ஜஸ்ட் absolutely hats off, salute to the direction, to the editing. நான் கேட்டேன் படம் முடிச்சு பார்த்தப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி எடிட்டிங் யார் பண்ணாங்க அப்படின்னு. அவ்வளோ, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் சீட்டு நுனியிலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதே போல மியூசிக், கேமரா, எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸஸும். ஐ ஹாவ் டு டாக் அபவுட் பெர்ஃபார்மன்ஸஸ். சிம்ரனை இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தது இல்லை.
அவங்க கலக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நியூ லுக். அவங்களோட லுக்கே மாறி போச்சு ஆக்சுவலி. அண்ட் பிரியா ஆனந்த். பட் எல்லார விட எனக்கு ரொம்ப புடிச்சது அ கார்த்திக் சார், சமுத்திரக்கனி. பிரசாந்த், கார்த்திக் சார், சமுத்திரக்கனி. அவங்க 3 பேர் தான் வந்து படத்துல வந்து 1, 2, 3 அப்படின்னு பங்கு போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. ரியல் லட்டு சாப்பிடுற மாரி சாப்பிட்டுருக்காங்க கார்த்திக் சார். கரெக்ட்டா நாளைக்கு நான் படம் புக் பண்ணலாம்னு நெனைக்கும் பொழுது, இன்னைக்கு கூப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அண்ட் கோ டு த தியேட்டர் அண்ட் என்ஜாய் இட். கங்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம். இந்த அந்தகன் படத்தை நான் இன்னைக்கு வந்து 2வது தடவையாக நான் பார்க்குறேன். முதல்ல தியேட்டரில் பப்ளிக்கோடு நான் பார்த்தேன். ரொம்ப ஓஹோன்னு நான் சமீபத்தில் தியேட்டரில் ஒரு ஹோல் தியேட்டர் என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னா அது டாப் ஸ்டாரோடைய அந்தகன் தான். அண்ட் பீங் அ டைரக்டர், இந்த படத்தை இயக்கியிருக்கிற இளம் இயக்குனர் தியாகராஜன் சார் அவர்களுக்கு வந்து என்னுடைய முதல் வாழ்த்து வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது அதாவது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு நேர்த்தியாக, இப்படி ஒரு ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு விகல்பம் இல்லாமல் அதை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு தனி திறமை வேணும். படம் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் எனக்கு வந்து இது பிரசாந்த், இது சிம்ரன் அப்படின்னெல்லாம் எனக்கு வந்து அந்த நேம்ஸ் வந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த படத்துக்குள்ளே நான் ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த கேரக்டர்ஸோடையே நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு 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 பர்சனல் டச் என்னென்னா, இதில் வந்து நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அண்ட் சிம்ரன் என்னுடைய பார்த்தேன் ரசித்தேனில் நான் அன்னைக்கு எப்படி பார்த்தனோ, கிட்டத்தட்ட அந்த நெகட்டிவ் ஷேடோடு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து அவங்க சிம்ரன்னு சொல்லக்கூடாது, ஸ்லிம்ரன் தான் சொல்லணும். அவங்க அவ்வளோ அழகாக வந்து இன்றைக்கும் வந்து ஒரு 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 கரெக்டான ஜோடி அப்படின்னா சினிமாவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பிரசாந்த் சிம்ரன் ஜோடியை சொல்லலாம். அந்த ஜோடி இதுலேயும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்டு ஐ வாண்ட் டு மென்ஷன் ரவி யாதவ். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஒரு ஃப்ரேமிங் அண்டு கலர் சென்ஸ். இது வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப புதுசாக ஒரு ட்ரெண்டியாக பார்க்குறதுக்கு உண்டான எல்லா விதமான இதுவும் அந்த ஃபோட்டோகிராஃபியும், லிடியன் நாதஸ்வரம் வந்து இதில் வாசிச்சிருக்கிற அந்த பியானோ இசையும் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்குது. அண்டு பிரியா ஆனந்த், லவ்லி கேர்ள், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். அண்டு எனக்கு வந்து இவரை பார்க்கும்போது ரொம்ப ரவிக்குமார் சார் பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு 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 கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார். அண்டு ஊர்வசி மேம், அவங்க வந்து அவங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவங்க கிளம்பி போனாங்க. அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கன்னத்தை, அதாவது நான் கன்னத்தை கிள்ளணும்னு 2 பேர் நான் வச்சுருக்கேன் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். ஒன்று வந்து நம்ம டாப் ஸ்டார், இன்னொன்று வந்து ஊர்வசி மேம்.